சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. காவல்துறை மட்டும் போராட வரல, ஏன் சங்கம் இல்ல. காவல்துறை போல பணி செய்கிற ஒரு துறை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ராணுவ வீரர் இருக்கான்ல, ராணுவ வீரர், அவனுக்கு 2 மாசம் விடுமுறை இருக்கு. நீதிபதி இருக்காங்கல்ல, நீதிபதி, ஏப்ரல் மே இந்த 2 மாசம் நீதிமன்ற விடுமுறை இருக்கு. எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு. ஒரு போலீஸ்காரனுக்கு விடுமுறை இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இல்ல. ரம்ஜானுக்கு நிற்பான், தேர்தல் வந்தாலும் நிற்பான், திருவிழானாலும் நிற்பான், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவான், கருமாதிக்கு வருவான். சாலையில விபத்துல செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருப்பான், இறங்கி பார்க்க மாட்டான். செத்தனே அப்பாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், பார்க்காம போயிட்டு இருப்பான். ஆனால் செத்து ஒருத்தன் விழுந்தான்னா இந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் வந்து நிக்கிறது போலீஸ்காரன் தான். நீ எல்லாருக்கும் கொடுக்கறத டிப்ஸும்ப, அன்பளிப்பும்ப, போலீஸ்காரனு கொடுக்கறத லஞ்சம்ப. உனக்கு ஒரு நோய். ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறேன்? பார், மிக குறைந்த சம்பளத்திற்கு அதிக சேவை செய்யற ஒரு துறை இருக்கின்றால் அது போலீஸ் தான். இப்ப என்ன செய்யலாம் சீமான்? போலீஸுக்கு வார ஒரு முறை விடுமுறைடா. நாம் தமிழர் ஆட்சி வந்தா வார ஒரு முறை விடுமுறை. எப்படி விடுமுறை? சுழற்சி முறையில். இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துட்டாருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோட சுற்றுலா. எங்க போற? சிங்கப்பூரா போ, மலேசியா போறியா போ, இல்ல ஊட்டியா கொடைக்கானல குடும்பத்தோட போ, அரசு செலவு போயிட்டு வா. மன அழுத்தத்தை குறைக்கிறது. 8 மணி நேரம் தான் ஆண் காவலருக்கு பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் தான். அதுவும் கற்ப காலமா பேருகாலமா 1 வருஷம் வீட்டுல இரு, உனக்கு சம்பளம் நோ பிடித்தம். 1 வருஷம் சம்பளம் வீட்டுல. குழந்தை எங்க வருது? அரசு மருத்துவமனைக்கு போ. ஏன்? அதான் ஆக சிறந்த மருத்துவத்தை தர அரசு தயாராயிடுச்சு. உலக தரத்திற்கு மருத்துவம் இருக்கு. நீ அங்க போய் படுத்துக்க தங்கச்சி, உனக்கு எல்லாம் தரும். மாத்து. காவலர்கள் எண்ணிக்கை பத்தல, கூடுதலா எடு. கல்வி மருத்துவத்தை தரமா கொடு. அவனுக்கு 10,000க்கு மேல செலவு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளை எத்தனை பிள்ளை பத்தாலும் அரசு படிக்க வைக்குது. என்ன சட்டம் போடுது? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பெற்றுக் கொடுங்கள் எங்களிடம், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். சட்டம். ஏன் என் பிள்ளைக்கு அறிவு வளர்க்கிறேன்? ஏன் நாடு, என் மக்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று உலகம் கொண்டாடணும். யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுகிறது, முன்பு அறிவிலே சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இன்று அவர்களை முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று. அதை நிலைநிறுத்தி வைப்பேன். உலகம் என்னை பார்த்து பயப்படுது. எனக்கு ஒரு தனி நாடு வரக்கூடாதுன்னு ஏன் பயப்படுது? தமிழனோட அறிவியல் தொழில்நுட்பம் உழைப்புல எவனும் போட்டிவிட முடியாது. உலக வல்லாதிக்க நாடுகளில் எல்லா துறைகளிலும் ஆக சிறந்த மேதைகள் தேடிப்பார் தமிழன். அமெரிக்காவில் ஆக சிறந்த மருத்துவன், சிங்கப்பூர்ல சிறந்த மருத்துவன். இன்னைக்கு சிங்கப்பூரின் அதிபர் யார்? தமிழன். நீ தண்ணின பெருமை தெரியாம தாழ்ந்து விழுந்து போனாய். மாத்திரம் பேர் பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் எடுப்பேன். குற்றம் நடந்த பிறகு பிடிச்சு சிறைப்படுத்துகிற தண்டிக்கிற காவல்துறை தானே நீ வர பார்த்திருக்க. குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுக்கிற காவல்படை உருவாக்குறேன். பிரிவென்டிவ் ஃபோர்ஸ். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.